தமிழ்நாடு மக்கள் வந்து விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லி வைகை செல்வன் வந்து சொல்லியிருக்காரு. அதாங்க, அதான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறார்கள். அதே நேரத்தில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே இலக்கோடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் அங்கம் வகிக்கிறோம். திரு அமித்ஷா அவர்களின் பெரும் முயற்சியால் அம்மாவின் தொண்டர்கள் வெவ்வேறு அணியில் இருந்தவர்கள் எல்லாம் ஒரே குடையின் கீழ் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறோம். அவரது அந்த பெரும் முயற்சிக்கு, திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற முயற்சிக்கு எந்த ஒரு பங்கும் வராத வண்ணம் தான் கூட்டணி கட்சிகளாகிய அமமுக போன்ற கட்சிகள் செயல்பட்டு வருகிறோம். அதனால் நான் இதில் முன்னாள் அமைச்சர்கள் சொன்ன கருத்துக்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லி இதில் இன்னும் நான் அதை பெரிதாக்க விரும்பவில்லை. அது அவரவர்கள் கருத்து அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் கட்சியின் தலைமை இதை பற்றி சொல்லும் பொழுது உங்களுக்கு தெளிவு வரும். 2026 மட்டுமல்ல 2031 36 வந்து திமுக தான் வந்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அது அவருடைய கனவு. ஏன்னா நிச்சயம் வரப்போகிறது இல்லைங்கிறது அவர் தெரிஞ்சு அதனால் ஏதோ பேசுகிறாரு. ஏன்னா இது இந்த தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு அது சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும், பெண்களின் பாதுகாப்பாக இருக்கட்டும், போதை மருந்து கலாச்சாரமாக இருக்கட்டும், விலைவாசி உயர்வாக இருக்கட்டும், தேர்தல் நேரத்தில் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை யாருக்கும் நிறைவேற்றாமல் விவசாயிகள் முதல் மாற்றுத்திறனாளிகள் வரை அனைவருமே இன்றைக்கு வீதிக்கு போராடுகின்ற நிலைமையில் இந்த ஆட்சி கூட்டணி பலத்தை நம்பிக்கொண்டு ஏதோ பேசுகிறார்கள். உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு சிறந்த ஆட்சியை தமிழ்நாட்டிலே உருவாக்கும். அமித்ஷா